இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த முன்னாடிலாம் வந்து இந்த பொம்பளை பிள்ளைய தான் வந்து ஆம்பளை பையெல்லாம் ஏமாத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப க்ளோஸாக உயிராக இருந்த நண்பன் முதுகில் குத்துவான், நம்மளை ஏமாற்றிட்டு போவான் அப்படின்னு இப்போனால தெரியுது. ஏன் சொல்லுதோம்னா, அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து நண்பன் பழகுங்க, ஆனால் பார்த்து பழகுங்க. நண்பன் வந்து நமக்கு துரோகியாக எதிரியாக கூட மாறிடுவான். பணம் வந்து பத்தும் செய்யும். ஐயா, இன்னைக்கு பிச்சைக்காரனாக இருக்கிற இந்த நண்பன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக 4-5 வருஷத்தில் கூட அவன் கண்டிப்பாக லட்சாதிபதியாக கோடீஸ்வரர் கூட ஆகலாம். பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில், நாளைக்கு இன்னொருத்தன் கையில். சரியா? அதனால் நட்பு நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க ஐயா. சும்மா பேருக்கு நண்பன் போய் சொல்லிக்கிட்டு எதுக்கு நீங்கள் இதை பொய்யான பழக்கம் பழகணும்? ஆஃப்டர் ஆல் பணம் கேட்டதுக்காக நீங்கள் ஃபோன் எடுக்கலையா? ஏன்னா பணம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோன் எடுக்காது இருக்கிறது தான் வந்து நட்பு. நல்லா வருவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா, கவலைப்படாதீங்கய்யா. ஏன்னா நண்பன் சொல்லிட்டு முதுகில் குத்துறீங்க இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இவன் ஏதோ ஒரு அவசர செலவு கேட்டதுக்கு இவனுங்க வந்து என்ன செஞ்சிட்டான், இந்த வாரேன்ட்டு ஃபோனை இது வரைக்கும் ஃபோனை எடுக்கலை, காலை கட் பண்ணி விட்றான். அப்போ இதுலேருந்து நண்பம்னா என்ன தெரியுது? செத்தா கூட நண்பன் குத்துனா கூட செத்தா சொல்லக்கூட படத்தை சொல்லுவாங்கய்யா. ஆனால் இவங்க முதுகில் குத்துற நண்பன் தான் நிறைய கிடச்சிருக்கான் நாட்டில். இப்படி நண்பன்கள்லாம் வச்சு நம்ம என்ன செய்கிறது? ரைட் நண்பர்களே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.